வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம 2 விஷயத்த பத்தி பேச போறோம். ஒண்ணு சிபிஐ, ஒண்ணு ஜனநாயகன். ஆமா, இப்ப கொஞ்ச நாளாவே இந்த 2 தான எல்லா சேனலும் போட்டு உருட்டிட்டே இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் குடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 2, 3 நாள் அவர் அங்கேயே இருந்து அதுக்கான பதில் சொல்ல வேண்டி வரும். 100, 200 கேள்விகள் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு ஜனநாயகன் படக்குழு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருக்கிற வரைக்கும் அங்கிட்ட சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா கேவிட் மனு தாக்கல் பண்ணிருச்சு. இந்த ஒரு நார்மலா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இத பத்தியும் இதுக்குள்ள இருக்கிற என்னென்ன விஷயம் அப்படின்றத பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிபிஐ விஷயம். இப்போ நேத்து விஜய் அவர்கள் காலையில ஒரு 7:30 8 மணி அளவுல கிளம்பி 11 மணி 11:30க்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த சிபிஐ அலுவலகத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஆனா கேள்விகள் பதில் சொல்ற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் அவர் சிபிஐனோட நேரடியா உட்காந்து பேசி எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ பூர்வமாகவும் பதில் சொல்லியிருக்காரு. இது நார்மலான விஷயம். இப்ப இன்னைக்கு இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த 7-8ன்ற கேள்வியும் அந்த ஒவ்வொரு சலசலப்பு அந்த போலீஸ்காரங்களோட தடியடி கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் நார்மலா போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 53 கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார் அப்படின்றதுதான் உண்மை. அந்த பதில் இன்னைக்கு சிபிஐ தரப்புல திருப்தி ஆனதா, இதுக்கப்புறம் திருப்பி விஜய் அவர்கள் சிபிஐக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உருட்டுறாங்க. அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் உருட்டுறாங்க. கிடையவே கிடையாதுங்க. இன்னும் ஒரு நாள் சிபிஐ கண்டிப்பா விஜய் அவர்களை கண்டிப்பா விசாரிப்பாங்க. அதுக்கு சிபிஐ என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க இன்னும் இன்னைக்கே இருந்து அதுக்கான பதில சொல்லிட்டு கிளம்புறீங்களா இல்ல என்ன உங்களோட கால் ஷீட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லங்க நான் பொங்கல் விழா இருக்கு. எங்களோட கட்சி சார்பில் நிறைய விஷயங்கள் நாங்க பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிபிஐக்கே டைம் கொடுத்தவன்டா என் தலைவன் அப்படின்னு நம்மளும் கெத்தா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நம்ம தலைவர் நீங்க தமிழகம் திரும்பி இருக்காரு. அதுதான் உண்மை. திருப்பி ஒருக்கா 16ஆம் தேதி டெல்லி தரப்புல பாதுகாப்பு கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஆமா, ஏன்னா தகவல் அப்படின்னும் போது அது உண்மையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுதானே சொல்லணும். ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் கிளம்பினார்னா நீங்களே பார்த்துருக்கலாம். மொத்த டெல்லியுமே ஒரு எப்படி சொல்ற 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி அவ்வளவு அமைதியா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றனாலையும் அந்த போலீஸ்காரங்களுக்கு முன்கூட்டியே நம்ம தகவல் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதனால பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு 16ஆம் தேதி மீண்டும் சிபிஐ முன் அந்த இன்னும் சில கொஸ்டின்களுக்கு பதில் கொடுத்துட்டு யாரை குற்றம் சாட்ட போறாரு விஜய் அவர்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த இடத்துல யார் சிக்க போறா அப்படின்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நேத்தெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க, தமிழக அரசு மேலதான் விஜய் குற்றம் சாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னாருன்னு. அதெல்லாம் நார்மலா நியூஸ்காரங்க உருட்டுற சாதாரண உருட்டுகள். இந்த சம்பவம் நடந்தன்னைக்கே தெரியும் நமக்கு யார் காரணம் அப்படின்னு. ஏன்னா எந்த தரப்புல இருந்து என்ன பண்ணுனாங்க, காவல்துறையினர் ஏன் திடீர் தடியடி கொடுத்தாங்க, இது இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை, இன்னும் சில போலீஸ்காரங்க பிரச்சனை, அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பிரச்சனை, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருப்போம். நம்ம இது என்னன்னா இன்னைக்கு கரூர்ல இருக்கிற அடுத்த டிஜிபி பார்க்கணும், அவங்களும் இன்னைக்கு ஆஜராயிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விசாரணைகளை தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் கிட்ட அந்த விசாரணை முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் விசாரணை பெண்டிங்ல இருக்கு. இது ஒரு தரப்புல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்ப எதிர் தரப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இப்ப விஜய் அவர்கள் குற்றம் சாட்ட போறாரு, அவர் யாரு அப்படின்றத விட அவரையும் கூப்பிட்டு அந்த விசாரணைக்குள்ள உட்படுத்துவாங்க. இன்னும் ஏன் தமிழக அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பு காரணங்கள் குறைவு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒட்டுமொத்த கரூருமே இதுக்கு ஒன்று திரண்டு சொன்ன ஒரே பதில் போலீஸ்காரங்க பற்றாக்குறை அப்படின்ற ஒரு காரணம். ரைட், இதுதான் இப்ப சிபிஐயோட ஒரு அப்டேட்டுங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் இன்னொரு நாள் போகணும். கண்டிப்பா போய் பதில் சொல்லித்தான் வரணும். இது எப்படின்னா நேத்து விஜய் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ல போட்டிருப்பாரு. என்னடா அது எங்கேயாவது இப்போ ஒரு விசேஷம் அந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ச்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளாஸியா போனாப்ல. அரசு மீட்டிங் அந்த மாதிரி அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்னா ஒயிட் ஷர்ட் அந்த ஒரு மாதிரி பேண்ட்லாம் போட்டு செமையா வருவாப்ல. இங்க என்ன ஒரு சிபிஐ பிளாக் கலர்ல போறாரு, என்ன அதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிளாக் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு அது தேவையில்லை, அதனால நாங்க அந்த மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து நம்மளுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல என்னங்க ட்ரெஸ்ல என்னதாங்க நீங்க அரசியல் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்க தலைவர் கூட்டணி பேசுறதுக்கு தான் போறாரு. பிஜேபியோட கூட்டணி பேசிட்டு ஜனநாயகன் படத்தை பத்தியும் பேசி முடிச்சுட்டு வந்துருவாரு. பாருங்க, வந்த உடனே ஒரே நாள்ல படம் ரிலீஸ் எல்லாம் ஆக போகுது. கூட்டணி எல்லாம் நீங்க பேசிருப்பீங்க, தமிழ் நீங்க பிஜேபியோட சேர்ந்து இன்னைக்கு தமிழகத்தை கைப்பற்ற போறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற நம்மளோட வசவாளர்களுக்கும் சொல்லிடுறேன், அதெல்லாம் கிடையாது. ஆனாப்பட்ட எப்பேற்பட்ட பெரிய பெரிய விஐபி இருந்தாலும் சிபிஐ முன்னாடி கை கட்டி உட்காந்து பதில் சொல்லணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த துறை கொடுக்குற மரியாதை. இது சிபிஐ மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்ப நான் ஜனநாயகன் படத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஜனநாயகன் படம் என்னதாங்க ஆச்சு, ஒரு அளவு ஒரு படத்தை தானடா விடுங்கடா அப்படின்னு கேட்டாலும் கூட ஒரு காலத்துல எம்ஜிஆருக்கு இந்த பிரச்சனை வந்துருந்துச்சு. இப்ப அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் போயும் இந்த பிரச்சனைக்காகவா இந்த படத்தை நிப்பாட்டினீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு சாதாரண ஈகோ பிரச்சனையில நிக்குது இந்த ஜனநாயகன் பட பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு சான்றிதழ் தரல. இதுக்காக படக்குழு தான் ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போனாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் சென்சார் போர்டும் சைட்ல இருந்து அவங்களோட விளக்கத்தை கொடுத்து எங்களுக்கு படத்தை பார்க்க 15 நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி ஆசா அந்த நீதிபதி முன்னாடியே கேட்டிருப்பாங்க. நீதிபதி அம்மாவும் ஓகே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைமை நீதிபதிக்கு போயிருக்கும். இந்த விஷயங்கள் இருக்கும்போது லாஸ்டா சென்சார் படக்குழு சென்சார் குழு என்ன பண்றாங்கன்னா, படக்குழு கிட்ட நீங்க முதல்ல கேஸை வாபஸ் வாங்குங்க, நாங்க உங்களுக்கான தணிக்கையை சீக்கிரமா பார்த்து தரோம்னு சொல்லும்போது படக்குழு ஒத்துக்கல. அது எப்படி நாங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களா, அதை நீங்க முன்னாடியே கொடுத்துடலாம், எதுக்கு எங்களை அலக்கழிக்கிறீங்க,
இன்னைக்கு நாங்க டேட் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ மக்கள் வந்து புக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ தூரம் பேனர்ஸ், கட் அவுட்லாம் வச்சு இன்னைக்கு எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. இத நாங்க 2ல ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொன்னதாகவும், என்னடா இது நம்மள மீறி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சென்சார் குழு என்ன பண்ணிட்டாங்க, நேரடியா உச்சநீதிமன்ற இது கேவிட் மனுவ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில ஏன்னா ஆல்ரெடி படக்குழு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உச்சநீதிமன்றத்தில மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ஒரு கேவிட் மனுவ போட்டு விட்டாங்க. கேவிட் மனு என்ன அப்படின்றத நான் போன வீடியோலயே விவரமா சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஒரு கேவிட் மனுவ தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட ஒப்புதல் இல்லாமையும், இவங்களுக்கு தெரியாமையும் அந்த ஒரு கேஸுக்கான அப்டேட்டுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றது தான் கேவியட் மனு. அப்படின்னும்போது இந்த ஒரு மனுவை தாக்கல் பண்ணி போயும் சின்ன ஒரு ஈகோ பிரச்சனையில ஒரு படத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே, இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸை எங்கேயாவது பார்த்ததுண்டா மையானர் அப்படின்ற மாதிரிலாம் காமெடியா இருக்கு. பரவாயில்ல, என்னதான் ஆகும், அந்த ஜனநாயகன் படம் வந்து 23க்குள்ளேயாவது ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஏன் 23 நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 பொங்கல் அன்று பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணின அந்த ஒரு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில விசாரணைக்கு வருது. அப்போ மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வரும்போது சென்சார் குழுவும் ஆஜராகணும், படக்குழுவும் ஆஜராகணும். அப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை பேச்சுவார்த்தை எட்டிறலாம், ஒருவேளை ஒத்துக்கிறலாம். அதுக்குள்ளே இவங்க பார்த்துட்டு சான்றிதழ் வழங்கலாமா அப்படின்றத ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், படம் வந்து 23க்குள்ள ரிலீஸ் ஆயிடும். இந்த மாசம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஏற்கனவே ஒரு அப்டேட் குடுத்திருப்பாரு. வந்துரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளும் இருக்கோம். பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம். இன்னும் மேலும் வந்து எல்லா சிபிஐ மேட்டரோட கிட்டத்தட்ட 100 கேள்விகள் சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே விஜய் என்னென்ன பதில்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு படத்தோட அப்டேட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, பராசக்தியோட காமெடி வந்து இன்னைக்கு விஜயோட ரசிகர்களால வந்து இன்னைக்கு படம் கெட்டு போச்சு. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் தான் யாருமே படம் பார்க்க போலியே, அப்புறம் எப்படி படம் ஓடும், அதான் கேட்குற கேள்வி. அப்படி இருந்தும் கூட படத்தோட தயாரிப்பாளர் அந்த சுதா கொங்காரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்களாம். படம் நல்லா பட்டி தட்டி இறங்கும், பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாள் வசூலும் வந்து பெரிய வசூலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன வசூல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2வது நாள்ல 11 கோடி வருவாய் ஈட்டியிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு சில மீம்ஸ்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, "டேய் எங்க மாநாட்டுல அது டீ செலவுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு, இன்னைக்கு உண்மையிலேயே வந்து இந்த படக்குழு வந்து நார்மலா ஜனநாயகன எதிர்த்து இன்னைக்கு பராசக்தி வருது அப்படின்னா, கண்டிப்பா அந்த பராசக்தி படத்துக்கு ஒரு மாஸ் இருந்திருக்கும். அந்த படத்தையும் பார்க்குறவங்க பார்த்துருப்பாங்க. இல்ல பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இல்ல அப்படின்னா, அதுக்கான ஒரு மீம்ஸும், ஒரு காமெடியும், கன்டென்ட்டும் போயிட்டு இருந்திருக்கும். ஆனா, இன்னைக்கு ஒரு படத்த விடாம ஒரு படத்த மட்டும் விட்டனால, இன்னைக்கு மக்களிடையே வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இல்லாம போயிருச்சு. எங்க மக்கள் வந்து இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து விஜய் படம் இல்லாம ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில பிரபல டிவிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வருஷம் வருஷம் வந்து பொங்கலுக்கு விஜய் அவர்களோட படத்த போடுவாங்க. ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு என்னமோ அஜித்தோட படம் மற்றும் சூர்யாவோட படம்லாம் போடுறாங்க. விஜயோட படத்த தவிர்த்திருக்காங்க. அது என்ன காரணங்கள் அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேணும்ன்றது இல்ல. அப்ப தியேட்டருக்கு போற மக்கள் வந்து இன்னைக்கு குடும்பமா காணும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா குடும்பமா போய் எங்கேயாவது வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்கன்றது ஒரு வழக்கம். அப்படி இருக்கும்போது எங்கடா போறது? ஒரு படம் கூட பார்க்க முடியலையே, கருமம் போய் இந்த பராசக்தியவா பார்க்குறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பராசக்தின்னு ஒரு பேர் வச்சுட்டனால, ஐயா சிவாஜி கணேசன் அவர்களையும் நம்ம சேர்த்து ஓட்டுற மாரியா இருக்கு. ஐயா நாங்க உங்கள சொல்லல, நாங்க சொல்றது வேற பராசக்தியா அப்படின்னு சொல்லிருவோம். அதனால நீங்க எங்கள மன்னிச்சிருங்க. இது வந்து வேற பராசக்தி, வேற மேட்ரு. இது வந்து இதுக்குள்ள உங்களுக்கு தலையீடே கிடையாது. அதனால இப்ப தெறி படம் வந்து செகண்ட் ஹேண்ட்ல தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பேச்சு போய்க்கிட்டு இருந்தா கூட, ஆனா பொங்கல் கழிச்சு எப்படியாவது ஜனநாயகன் வந்துரும் அப்படின்னு நம்மள மாரி நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டமும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்றத அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்கு வீடியோவா தரோம். நன்றி, வணக்கம்.